வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. வான் மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது 6வது இடம் இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். புதன் ஆளக்கூடிய இடம் என்பதனால எப்பவுமே இந்த ராசிக்காரங்க புத்தியை வைத்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க. புத்திசாலித்தனத்தாலேயே வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். தானும் சரி தன்னை சார்ந்தவங்களும் சரி ரொம்ப ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு இளமையான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க கன்னிராசி என்பர்கள். தன்னையே அழகாக காட்டிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா எந்நேரம் ஒரு சிரிச்ச முகமாக இருக்கும். அவன் எந்நேரம் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முகம் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நகைச்சுவை உணர்வு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகம். நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். கூர்மையான அறிவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான். ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு, அதனால நல்ல ஒரு அறிவுத்திறமை உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு கணக்கு போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்தகத்தெல்லாம் தேடி தேடி படிக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. கன்னிராசி பெண்கள் உணவு விஷயத்தில் எப்பயும் கரெக்டாக இருப்பாங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், தன்னை அழகாக காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். உடுத்துகிற உடையை கூட நீட்டாக உடுத்தக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. வீட்டை கூட நல்லா நீட்டாக வைத்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இரட்டைத்தன்மை, அலங்கார பொருள்கள் வாங்குறது கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். புத்தக அலமாரிலாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இந்த கன்னிராசி பெண்கள் இருப்பாங்க. விளையாட்டு மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு கல்வி கூட இருக்கிற பக்கத்தில், இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் உங்களுடைய வீடு இருக்குது, விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய வீடு இருக்குது, ஒரு அறிஞர்கள் ஒரு விஞ்ஞானிகள் இருக்கிற இடத்துல இவங்களுடைய வீடு இருக்குது, இந்த ஆசிரியர் இருக்கார் இல்லையா அவர் வீட்டு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் ஒரு அறிவு சம்பந்தமான ஒரு நிறைந்த இடத்துல தான் இந்த கன்னிராசி என்பவர்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது, அல்லது இந்த பத்திரப்பதிவுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிக்கு 5ஆம் வீடாக சனி வர்றதுனால புத்திரர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடர்பாடுகள், பிள்ளைங்க வழியில் ஏதாவது மனம் வருந்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல குரு நீச்சமாகிறார். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் வரும். பிள்ளைங்களால் ஏதாவது மனம் வருந்துற மாதிரி ஒரு பிரச்சனை பெரும்பாலும் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் நிற்க ஜாதகருக்கு சகோதரரால் ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை, சகோதரரால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனம் வருந்துற மாதிரி ஒரு பிரச்சனை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும். தான தர்மங்கள் செய்கிற ஒரு சிந்தனை உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். மனசஞ்சலம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கூட நல்ல ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த நடுத்தர வயதில் பெண்கள் மூலிமா ஏதாவது மன கஷ்டம் அல்லது பெண்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்போ இவங்க கரெக்டாக இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா பெண்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த கன்னிராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி ஒரு உபய ராசி. உழைக்கக்கூடியவங்க, இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் பயந்த சுபாவம், கொஞ்சம் கூச்ச சுபாவம் நிறைந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்
அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில மனோகாரகனான சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், புதன் வக்கரக நிலையில் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, லாபஸ்தானத்தில் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே, குறிப்பாக அந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு துடிப்பும் ஒரு வேகமும் நிறைந்த ஒரு ராசி இந்த கன்னிராசி. ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் போராடி வெல்லினீங்கன்னா தான் இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். வெளியில் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நன்மையும் தரும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொலைதூரத்திலிருந்து ஏதாவது நல்ல நல்ல தகவல்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் அந்த தொய்வு நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனம் திருப்தி தர மாதிரி இருக்கும். வேடிக்கை, வினோத, கலை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சிகரமாக வச்சுட்டு இருப்பீங்க இந்த வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வெளியில் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. எந்த வேலையை பாதியில் விட்டீங்களோ அந்த வேலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வீடெல்லாம் கூட பாதி வேலையை செஞ்சுட்டு பணம் இல்லையே அப்படின்னு விட்டுட்டு சரி பணத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீட்டை மறுபடியும் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கவனமாக செயல்படணும். வாக்குவாதத்தை பெருசுபடுத்தக்கூடாது. விட்டுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்க மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேவையான உதவிலாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு வரலாம். உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு வரலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் இல்லை. எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதற்கு தேவையான உதவிகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விளையாட்டில் கூட கலந்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க மாணவர்கள். அதே மாதிரி சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கன்னிராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். மற்றவங்க கிட்ட இருந்த அந்த பகையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் ஒரு முறை
ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய மனதில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 2, 3, 4 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க, புது விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் 2, 3, 4 தேதியில் நீங்கள் எந்த ஒரு புது விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருக்க